சாந்தி. முரளி டேட் 16/4/2026. காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, யோக பலத்தால் மட்டுமே ஆத்மாவின் அழுக்கு நீங்கும். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி கிடைக்கும். அதனால் முடிந்த அளவு யோக பலத்தை அதிகமாக்குங்கள். இன்றைய கேள்வி, தேவி தேவர்களின் கர்மா உயர்வாக இருந்தது. தேவி தேவதைகளுடைய கர்மா செயல்கள் உயர்வாக இருந்தது. இப்போது அனைவருடைய கர்மாவும் செயல்களும் ஏன் தாழ்ந்ததாக மாறியது? பதில், ஏனென்றால் தமது உண்மையான தர்மத்தை மறந்து விட்டனர். தர்மத்தை மறந்த காரணத்தால் எந்த செயலை செய்தாலும் அது கெட்டதாகிறது. தந்தை உங்களுக்கு உங்கள் சத்திய தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்கிறார். கூடவே முழு உலகின் வரலாறு புவியியலை சொல்கிறார். அதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். தந்தையின் சத்திய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாடல், முகத்தை பார் மனிதா. ஓம் சாந்தி. இதை யார் சொன்னார்? யாருக்கு சொன்னார்? தந்தை குழந்தைகளுக்கு சொன்னார். அந்த குழந்தைகளை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவி தேவதைகளாக இருந்த பாரதவாசிகள் நாம் இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து சத்தோ பிரதானத்தை கடந்து சத்தோ ரஜோ தமோ என இப்பொழுது தமோ பிரதானமாக மாறி இருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எந்த அளவு நான் புண்ணிய ஆத்மாவாக மாறி இருக்கிறேன் என தனது உள்ளத்தை கேளுங்கள் என பதீத்த பாவன தந்தை மீண்டும் கேட்கிறார். நீங்கள் சத்தோ பிரதான பவித்திர ஆத்மாக்களாக இருந்தீர்கள். அப்பொழுது இங்கே முதலில் உங்களை தேவி தேவதைகள் என்று சொன்னார்கள். அது ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அந்த பாரதவாசியும் தன்னை தேவி தேவர்கள் தர்மத்தை என்று சொல்லிக் கொள்வதில்லை. அதே பாரதவாசிகள் இப்போ தேவி தேவதைகளா இருந்தா அவர்கள்தான் இப்போ தேவி தேவதை அப்படின்னு சொல்ல முடியல. இந்து என்று எந்த தர்மமும் இல்லை. ஆனால் அழுக்கான காரணத்தால் தன்னை தேவர் தேவி தேவதா என்று சொல்லிக் கொள்ள முடியவில்லை. ஆத்மா தூய்மை இழந்துடுது இல்லையா? அதனால நம்ம ஒரு தேவதை அப்படின்னு சொல்லிக்க முடியல. சத்தியுகத்தில் தேவர்கள் பவித்திரமாக இருந்தனர். அதே ஆத்மா சத்தியுக காலகட்டத்துல இருக்கும் பொழுது ரொம்ப தூய்மையான ஆத்மாவா நம்ம இருந்தோம். பவித்திர தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. ராஜா ராணியை போல பிரஜைகளும் பவித்திரமாக தூய்மையாக இருந்தனர். பவித்திர இல்லற மார்க்கத்தை சேர்ந்த நீங்கள் ஆதி சனாதனா தேவி தேவர் தர்மத்தில் இருந்தீர்கள். அது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது என்பதை பாரதவாசிகளுக்கு தந்தை நினைவூட்டுகிறார். அங்கே ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. லக்ஷ்மி நாராயணர் முதலாவது மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள். அவங்கதான் இந்த உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் மகாராஜா மகாராணி. அவர்களுக்கு வம்சமும் இருந்தது. பாரதம் அதிக செல்வத்தோடு இருந்தது. அது சத்திய யுகமாக இருந்தது. பிறகு திரேதாவிற்கு வந்தீர்கள். அப்பொழுது பூஜைக்குரிய தேவி தேவதைகள் அல்லது சத்திரியர்கள் என்று சொல்லப்பட்டீர்கள். அது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம், அடுத்து சீதாராமரின் ராஜ்யம் என அவர்களின் அரச வம்சம் தொடர்கிறது. கிறிஸ்துவர்களில் எப்படி முதலாம் எட்வர்டு, இரண்டாம் எட்வர்டு என ராஜ்யம் நடந்ததோ அப்படி பாரதத்திலும் ராஜ்யம் நடந்தது. இது 5000 வருட விஷயம். அதாவது 5000 வருடங்களுக்கு முன்னால் பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் நடந்தது. ஆனால் இவர்கள் இந்த ராஜ்யத்தை எப்பொழுது மற்றும் எப்படி பெற்றார்கள் என்பதை யாரும் அறியவில்லை. அதே சூரிய வம்ச ராஜ்யம் பிறகு சந்திர வம்சத்திற்கு வந்தது. ஏனென்றால் பிறவிகள் எடுத்து எடுத்து ஏனியில் இறங்க வேண்டும். பிறவி எடுத்து ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? கீழே இறங்க வேண்டியிருக்கு, பிறவி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த பாரதத்தின் வரலாறு புவியியலை யாரும் அறியவில்லை. படைக்கும் தந்தை நிச்சயம் சத்தியுக புது உலகத்தை படைப்பவராக இருக்கிறார். அப்பா படைக்கிறாங்க, புது வீட்டை கட்டுறாங்க அப்படின்னா பழசா யாரும் கட்ட மாட்டாங்க இல்லையா?
புதுசா தானே கட்டுவாங்க. அதுவும் இறைவனே நமக்காக ஒரு புது உலகத்தை உருவாக்குறாருன்னா அது எப்படி இருக்கும்? குழந்தைகளே, நீங்கள் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் சொர்க்கத்தில் இருந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. பிறகு நரகத்திற்கு வந்தது. உலகத்திற்கு இந்த உலகின் வரலாறு புவியியல் தெரியாது. இப்படியெல்லாம் இந்த உலகம் சுத்தப்பட்டுட்டு இருக்குது. 5000 வருடங்களுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப அதேதான் நடக்குது. ஆரம்பத்துல சத்தியுகம் இருந்தது. இப்படியெல்லாம் இதனுடைய இந்த வரலாறு புவியியல் உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவர்களுக்கு அரைக்குறையாக, அதுவும் பின்னால் உள்ள வரலாறு தான் தெரியும். சத்தேக திரேதாவின் வரலாறு புவியியலை யாரும் அறியவில்லை. எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி தெரியாது என்று ரிஷிகள், முனிகள் போன்றோர் சொல்லி வந்தார்கள். எல்லாருமே என்ன சொல்லி வந்தாங்க? படைப்பவர் யாருன்னு தெரியாது, அவருடைய முதல் இடை கடைதுன்னு தெரியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லி வந்தாங்க. ஒருவர் எப்படி அறிய முடியும்? தந்தை உங்களுக்கே அமர்ந்து புரிய வைக்கிறார். சிவபாபா பாரதத்திலேயே தெய்வீக பிறவி எடுக்கிறார். அவருக்கு சிவ ஜெயந்தியும் ஏற்படுகிறது. சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி தேவை. பிறகு கூடவே கிருஷ்ண ஜெயந்தியும் வர வேண்டும். ஆனால் சிவ ஜெயந்தி எப்போது ஏற்பட்டது என இந்த ஜெயந்தியின் ரகசியத்தை பாரதவாசிகள் அறியவில்லை. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் புத்த ஜெயந்தி, கிறிஸ்து ஜெயந்தி எப்போது ஏற்பட்டது என உடனே சொல்வார்கள். சிவ ஜெயந்தி எப்போது ஏற்பட்டது என யாருக்குமே தெரியாது. அப்படி பாரதவாசிகளிடம் கேட்டால் யாரும் சொல்ல மாட்டார்கள். சிவன் பாரதத்திற்கு வந்தார், என்ன செய்தார் யாருக்குமே தெரியாது. சிவன் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். ஆத்மா அழியாதது. ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை பெறுகிறது. இது 84 பிறவிகளின் சக்கரம். சாஸ்திரங்களில் 84 லட்ச பிறவிகள் என பொய் சொல்லி இருக்கிறார்கள். தந்தை சரியான விஷயத்தை சொல்கிறார். தந்தையை தவிர மற்ற எல்லோரும் படைப்பவர் மற்றும் படைப்பை குறித்து பொய்யே சொல்கிறார்கள். பாபாவை தவிர படைப்பாளர் யாரு, படைப்பை பத்தி ரகசியம் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா எல்லாமே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அததான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அது எல்லாமே பொய்யான விஷயமா தான் இருக்கு. ஏனென்றால் இது மாயாவின் ராஜ்யம். முதலில் நீங்கள் தங்க புத்தியோடு இருந்தீர்கள், தூய்மையான புத்தி உடையவர்களா இருந்தோம். பாரதம் தங்க புரியாக இருந்தது. தங்க, வைர, ரத்தினங்கள், மாளிகைகள் இருந்தன. தந்தை அமர்ந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை, அதாவது உலகின் வரலாறு புவியியலை சொல்கிறார். நான் முதலில் தேவி தேவதைகளாக இருந்தோம். நாம தான் முதல்ல ஆரம்பத்துல சத்தியுகத்துல தேவி தேவதையா இருந்தோம். இப்போது அழுக்காக, ஏழையாக, அதர்மிகளாக ஆகியிருக்கிறோம் என்பதை பாரதவாசிகள் அறியவில்லை. தமது தர்மத்தையே மறந்து விட்டனர். இதுவும் நாடகப்படி நடக்க வேண்டும். இந்த உலகில் வரலாறு புவியியல் புத்தியில் வர வேண்டும் தானே. மிக உயர்ந்த அனைத்து ஆத்மாக்களின் தந்தை மூலவதனத்தில் இருக்கிறார். நம்ம ஆத்மா வீட்டுல இருக்கிறார். பிறகு இருப்பது சூக்ஷ்ம வதனம், இது ஸ்தூல வதனம். சூக்ஷ்ம வதனத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் மட்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு எந்த வரலாறு புவியியலும் கிடையாது. இங்கே 3 தலங்கள் இருக்கின்றன, 3 உலகங்கள் இருக்கு இல்லையா? பிரம்மலோகம், சூக்ஷ்மலோகம், இது ஸ்தூல உலகம். கடவுள் ஒருவரே, அவரது படைப்பும் ஒன்றே. அந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகம், பிறகு துவாபர யுகம், கலியுகத்திற்கு வர வேண்டியிருக்கிறது. 84 பிறவிகளுடைய கணக்கு வேண்டும் தானே. 84 பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த யுகத்துல எத்தனை பிறவி எடுக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு இருக்கணும் இல்லையா? அதையும் யாரும் அறியவில்லை. அது எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. 84 பிறவிகளின் பாகத்தை குழந்தைகள் நீங்களே நடிக்கிறீர்கள். தந்தை இந்த சக்கரத்தில் வருவதில்லை. குழந்தைகளே, தூய்மையிலிருந்து அழுக்காகிறீர்கள். அதனால் பாபா எங்களை மீண்டும் தூய்மையாக்குங்கள் என கூச்சலிடுகிறார்கள். தூய்மையா இருந்த நம்ம தூய்மையை இழக்கிறோம். அதனாலதான் கடவுளை கூப்பிடுறோம். இறைவா எங்களுடைய பாவத்தை போக்குங்க, எங்களை எங்கேயாவது ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு பக்தியில பாடலெல்லாம் பாடுறோம்.
ஒருவரையோ எல்லோரும் அழைக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். எங்களை வந்து விடுவியுங்கள், பிறகு ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என ஒருவரை தான் அழைக்கிறார்கள். அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம். தூய்மையாக இருந்த பாரதவாசிகளே அழுக்காக மாறியிருக்கிறார்கள். தூய்மை இழந்துட்டாங்க. பாவ பாதையில் சென்றதால் அழுக்காக ஆரம்பித்தார்கள். நம்ம எல்லாருமே பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். தேகம் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள வரும் பொழுது 5 விகார குணம் நமக்கு உள்ளார வர ஆரம்பிச்சிடுது. அதனால நம்ம செய்யக்கூடிய கர்மா செயல்கள் எல்லாமே என்ன ஆயிடுது? பாவ செயலா ஆயிடுது. அதனால நம்ம ஆத்மாவில வந்து அந்த பாவத்தினுடைய கணக்கு அதிகமாகுது. அதுதான் அழுக்கு அப்படின்னு சொல்றது. அதுதான் பாவம்னு சொல்றது. அப்போது பக்தி மார்க்கம் ஆரம்பமானது. அப்பதான் பக்தி மார்க்கம் கூட ஆரம்பமானது. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு ஞானம் சொல்லப்படுகிறது. இதனால் அரை கல்ப 21 பிறவிகளுக்கு நீங்கள் சுகத்தின் ஆஸ்தி பெறுகிறீர்கள். அரை கல்பம் ஞானத்தின் பலன் நடக்கிறது. பிறகு ராவண ராஜ்யம் நடக்கிறது. சத்தியுகம் திரேதாயுகத்துல இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த ஞானத்தினுடைய பலனை வந்து நம்ம 2500 வருஷம் அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் ராவணனுடைய ராஜ்யம். கீழே விழ ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் தேவ ராஜ்யத்தில் இருந்தீர்கள், பிறகு அசுர ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இதை நரகம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள், பிறகு 84 பிறவிகளை கடந்து நரகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அது சுகதாமமாக இருந்தது, இது துக்கதாமம். 100% ஏழ்மை. இப்ப வந்து 84 பிறவி சக்கரத்தை சுற்றி அதே பாரதவாசிகள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரிகள் ஆயிருக்கிறார்கள். இதைதான் உலகின் வரலாறு புவியியல் என்று சொல்கிறார்கள். இவை அனைத்தும் பாரதவாசிகள் உங்கள் சக்கரம். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் 84 பிறவி எடுப்பதில்லை. டிராமாவிலேயே அந்த தர்மம் வந்து பாதிக்கு மேல இருந்துதான் வர மாதிரி எல்லாம் இருக்கு. அவர்கள் சத்தியுகத்தில் இருப்பதே இல்லை. சத்தியுக திரேதாவில் பாரதம் மட்டுமே இருந்தது. சூரிய வம்சி, சந்திர வம்சி, பிறகு வைசிய வம்சி, சூத்திர வம்சி. இப்பொழுது நீங்கள் தேவ வம்சி ஆவதற்காக வந்து பிராமண வம்சியாக ஆயிருக்கிறீர்கள். இவை பாரதத்தின் வருணங்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆனதால் சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் தூய்மையாக மாறி பிறகு அழுக்காக ஆயிருக்கிறீர்கள். தூய்மையா மாறுறோம், பிறவி எடுத்து எடுத்து என்ன ஆயிடுறோம்? அழுக்காக மாறிடுறோம். சுகதாமத்திற்கு சென்று பிறகு துக்க தாமத்திற்கு வருகிறீர்கள். பிறகு சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும். அதை நிராகாரி உலகம் என்று சொல்கிறார்கள். எது? சாந்தி தாமம். ஆத்மா நம்ம இருக்கக்கூடிய உலகத்தை என்ன சொல்லப்படுது? நிராகார உலகம். ஏன்னா உடல் அப்படிங்கிற ஆடையே இல்லாம நம்ம அங்க வெறும் ஆத்மா மட்டும்தான் இருக்கிறோம். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பதை எந்த மனிதரும் அறியவில்லை. ஆத்மாவும் ஒரு நட்சத்திரமாக புள்ளியாக இருக்கிறது. புருவ மத்தியில் நட்சத்திரம் பிரகாசிக்கிறது. 2 புருவங்களுக்கு மத்தியில நம்ம ஆத்மா எப்படி இருக்கும்? மின்னிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறது. அதை தெய்வீக காட்சியால் மட்டுமே பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நட்சத்திரம் என்று சொல்ல முடியாது. உண்மையிலேயே ஆத்மா வந்து நட்சத்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நட்சத்திரம் மிக பெரியது. தூரம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் சிறியதாக தெரிகிறது. இப்படி ஒரு உதாரணத்திற்கு மட்டும் சொல்லப்படுகிறது. இங்க இருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு சின்னதா தெரியுது இல்லையா? எக்ஸாம்பிளுக்காக வந்து நட்சத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே நட்சத்திரம் வந்து அவ்வளவு சின்னதெல்லாம் கிடையாதுங்கிறார் பாபா. மேலே எப்படி நட்சத்திரம் சிறியதாக தெரிகிறதோ அப்படி ஆத்மா அவ்வளவு சிறியதாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்படுது. தந்தையின் ஆத்மாவும் ஒரு புள்ளியை போலதான் இருக்கிறது. அவரை சுப்ரீம் ஆத்மா என்று சொல்கிறார்கள். நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். அவர் எப்படிப்பட்டவர்? சுப்ரீம் பரமாத்மா. அவரது புகழ் வேறு. மனித சிருஷ்டியின் சைத்தன்ய விதை ரூபமாக இருக்கும் காரணத்தால் அவரிடம் எல்லா ஞானமும் இருக்கிறது. உங்கள் ஆத்மாவிற்கும் இப்பொழுது ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவே ஞானத்தை கிரகித்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லக்கூடிய எல்லா ஞானமும் எங்க போயிட்டு இருக்கு? ஆத்மா நமக்குள்ளாரதான் போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு சிறிய புள்ளியில் 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டிருக்கிறது. அதுவும் அழியாதது.
84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். இதற்கு முடிவு ஏற்பட முடியாது. தேவதைகளாக இருந்தீர்கள், அசுரர்களாக மாறினீர்கள், மீண்டும் தேவதைகளாக ஆக வேண்டும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. மற்ற எல்லாம் துணை பகுதிகள். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்றோர் 84 பிறவி எடுப்பதில்லை. இதே சந்தேக பாரதத்தில் நேர்மையாக செல்வ வளத்தோடு இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து விகாரி ஆனார்கள். தூய்மை இழந்துட்டாங்க, ஆத்மா பாவ ஆத்மாவா மாறிட்டோம். இது விகார உலகம். 5000 வருடங்களுக்கு முன்பு பியூரிட்டி இருந்தது, அமைதி இருந்தது, செல்வ வளம் இருந்தது என்பதை தந்தை குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். நம்ம தான் அப்படி இருந்தோங்கிறதே நமக்கு தெரியல. சிவபாபா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. முக்கியமானது பியூரிட்டி, தூய்மை. அதனால்தான் விகாரிகளை விகாரமற்றவராக மாற்றுபவரே வாருங்கள் என அழைக்கிறார்கள். அவரே சத்கதி கொடுப்பவர். அதனால் அவரே சத்குரு. வேற யாருமே நம்ம சத்குருன்னு சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் தந்தை மூலமாக பெக்கர் டு பிரின்ஸ் ஆகின்றீர்கள். அதாவது நரனிலிருந்து நாராயணராகவும் நாரியிலிருந்து லட்சுமியாகவும் ஆகிறீர்கள். இது உங்கள் ராஜயோகம். பாரதத்திற்கே இப்போது தந்தை மூலமாக ராஜ்யம் கிடைக்கிறது. ஆத்மாவே 84 பிறவி எடுக்கிறது. ஆத்மாவே சரீரத்தை கொண்டு படிக்கிறது. சரீரம் படிப்பதில்லை, ஆத்மாதான் நம்ம படிக்கிறோம். இந்த உடல் மூலமா நம்ம படிக்கிறோம். ஆத்மா சமஸ்காரத்தை கொண்டு செல்கிறது. நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக படிக்கிறேன் என்பதை ஆத்மா அபிமானம் என்று சொல்கிறார்கள். ஆத்மா தனியாக பிரிந்து விட்டால் சரீரம் எந்த காரியத்திற்கும் பயன்படாது. இப்போது நான் புண்ணிய ஆத்மாவாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என ஆத்மாதான் சொல்கிறது. மனிதர்கள் தேக அபிமானத்திற்கு வந்து நான் இதை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். நான் ஆத்மா, இந்த எனது சரீரம் பெரியது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒரு சிறு ஆத்மாதான், இந்த உடல் தான் பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்ட நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. பரமாத்மா தந்தை மூலமாக நான் ஆத்மா படித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் சத்தேகத்தில் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகு உங்களோடு மற்ற உலோகங்கள் சேர்ந்தன. சுத்தமான ஆத்மாவில மற்ற கரைகள் உலோகங்கள் சேர்ந்தது, அழுக்கு சேர்ந்தது. சேர்ந்து நீங்கள் தூய்மையிலிருந்து அழுக்காக மாறிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக வேண்டும். எனவே ஏ பதீத்த பாவனரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். ஏ பதீத்த ஆத்மாக்களே, தந்தை என்னை நினைவு செய்தால் உங்களிடம் இருந்து துரு நீங்கும். ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவ கர்மா நீங்கும். பிறகு நீங்கள் தூய்மை ஆவீர்கள் என்று தந்தை அறிவுரை வழங்குகிறார். அதை பழங்கால யோகம் என்று சொல்கிறார்கள். இதுதான் பாரதத்தினுடைய பழமையான யோகா. இந்த நினைவால், அதாவது யோக அக்னியால் துரு சாம்பலாகும். அழுக்கிலிருந்து தூய்மையாவதே முக்கியமான விஷயம். சாது சந்நியாசி போன்ற எல்லோரும் அழுக்காக இருக்கிறார்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தூய்மையாகும் வழியை தந்தை மட்டும் தான் சொல்கிறார். அவருக்கு மட்டும்தான் அது தெரியும், வேற யாருக்குமே அது தெரியாது. இந்த கடைசி பிறவி தூய்மையாகுங்கள். உண்ணும் பொழுதும், குடிக்கும் பொழுதும், போகும் பொழுதும், வரும்போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் காதலர். உங்க எல்லா காதலிகளுக்கும் காதலர் நான் தான். உங்களை நான் தூய்மையாக்கி இருந்தேன். பிறகு நீங்கள் அழுக்காக மாறிவிட்டீர்கள். அனைத்து பக்தர்களுக்கும் காதலிகள். நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் சிவ தந்தையினுடைய காதலிகள் தான். கர்மமும் நன்றாக செய்யுங்கள். புத்தியால் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய செயலும் நல்ல செயலா இருக்கணும். புத்தியால அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது விக்கர்மங்கள் அழியும் என இந்த காதலர் சொல்கிறார். இதுதான் முயற்சி. எனவே ஆஸ்தியை பெறுவதற்கு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே. யார் அதிகமாக நினைவு செய்வாரோ அவருக்கு ஆஸ்தியும் அதிகம் கிடைக்கும். இது நினைவு யாத்திரை. யார் அதிகமாக நினைவு செய்வாரோ அவர் தூய்மையாகி எனது கழுத்தின் மாலை ஆவார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிராகாரி உலகில் ஒரு மரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நிராகார மரம். அதை நிராகார மரம் என்று சொல்கிறார்கள். இங்கிருப்பது மனித மரம். உடலோடு நம்ம இருக்கிறோம். அங்க உடல் இல்லாத ஆத்மா மட்டும் இருப்போம்.
நிராகார உலகில் இருந்து அனைவரும் நம்பவாறு கீழே வர வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும். மரம் எவ்வளவு பெரியது! பாகத்தை நடிக்க ஆத்மா இங்கே வருகிறது மேலிருந்து. ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் எல்லோரும் இந்த நாடகத்தின் நடிகர்கள் தான். ஆத்மா அழியாதது, அதில் உள்ள பாகமும் அழியாதது. நாடகம் எப்போது உருவாக்கப்பட்டது என்பதை சொல்ல முடியாது. இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பாரதவாசிகள் முதலில் சுகத்தில் இருந்தார்கள், பிறகு துக்கத்திற்கு வந்தார்கள், பிறகு சுகதாமத்திற்கு போக வேண்டும், பிறகு சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும், பிறகு தந்தை சுகதாமத்திற்கு அனுப்பி வைப்பார். அதில் யார் எந்த அளவு முயற்சி செய்வாரோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவார். எங்க சுகதாமத்துல தந்தை ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார், அதில் முயற்சிக்கு தக்கபடி ராஜ்யத்தில் பதவி பெறுவீர்கள். சத்தியுகத்தில் நிச்சயம் குறைந்த எண்ணிக்கையில் மனிதர்கள் இருப்பார்கள். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தின் மரம் சிறியது, மற்ற எல்லாம் அழிந்து விடும். இங்கே ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதாவது சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. 5000 வருடங்களுக்கு முன்னரும் இந்த சண்டைக்கு பிறகு சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்பட்டது. உலக நாடுகளுடைய போர், உலக அழிவுக்கு பிறகு போர் நடக்குது இல்லையா? இந்த சண்டைக்கு பிறகு சொர்க்கத்தினுடைய வாயில் திறக்கும். அநேக தர்மங்கள் அழிந்திருந்தன. இந்த சண்டையை நன்மை செய்யும் சண்டை, போர் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நரகத்தின் கதவு திறந்திருக்கிறது. பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கும். சொர்க்கத்தின் கதவை தந்தை தான் திறக்கிறார். நரகத்தின் கதவை ராவணன் திறக்கிறான். துவாபர யுகத்திலிருந்து நரகம் உருவாகுது. தந்தை ஆஸ்தி கொடுக்கிறார், ராவணன் சாபம் கொடுக்கிறான். இந்த விஷயங்களை உலகம் அறியாது. குழந்தைகள், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கல்வி அமைச்சரும் எல்லையற்ற ஞானத்தை விரும்புகிறார். அதை நீங்கள் மட்டுமே கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள், உங்களை அறியவே இல்லை. நீங்கள் யோக பலத்தால் உங்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். லட்சுமி நாராயணர் இந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதைதான் மங்களமான கல்யாணக்காரி யுகம் என்று சொல்கிறார்கள் இந்த சங்கமயுகத்தை. இப்பொழுது தந்தை வந்து தூய்மையாக்குகிறார். ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லோரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள், நிராகாரரை தந்தை என்று சொல்கிறார்கள். உடலற்ற ஒளியா இருக்கிறாரு, அவருதான் நமக்கு எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் ஏத்துப்பாங்க. அந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும், தூய்மையாகவும் வேண்டும், விகாரங்களை நிச்சயம் விட வேண்டும். பாரதம் விகாரமற்ற சுகதாமமாக இருந்தது, இப்போது விகாரியாக துக்கதாமமாக இருக்கிறது. வருத்த நாட்டிய பெண்ணியாக இருக்கிறது, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இது நாடகத்தின் விளையாட்டு. இதை புத்தியில் தாரணை செய்து பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது பாயிண்ட், நினைவால் தூய்மையாகி தந்தையின் கழுத்துக்கு மாலை ஆக வேண்டும். கர்மத்தை செய்து கொண்டே தந்தையின் நினைவில் இருந்து விக்கர்மத்தை வெற்றி பெற வேண்டும், பாவத்தை அழிக்க வேண்டும். 2வது பாயிண்ட், புண்ணிய ஆத்மா ஆவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தை விடுத்து ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். வரதானம், உங்கள் புத்தி வடிவ கண்ணை தெளிவாகவும் கவனமாகவும் வைத்திருக்கும் மாஸ்டர் ஞானம் நிறைந்த சக்திசாலி ஆத்மா ஆகுக. உங்கள் புத்தி வடிவ கண்ணை தெளிவாகவும் கவனமாகவும் வைத்திருக்கும் மாஸ்டர் ஞானம் நிறைந்த சக்திசாலி ஆகுக. விளக்கம், ஜோதிடர் எப்படி தனது ஜோதிட ஞானத்தால், கிரகங்களின் ஞானத்தால் வரப்போகும் ஆபத்துகளை அறிவாரோ, எப்படி ஒரு ஜோசியக்காரர் வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜோசிய ஞானத்தினால கிரகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரி எல்லாம் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரியும்.
அப்படி குழந்தைகள், நீங்கள் மாயா மூலமாக வரப்போகும் பேப்பர்களை முன்கூட்டியே அறிந்து பாஸ் வித் ஆனர் ஆவதற்கு உங்கள் புத்தி என்ற கண்ணை தெளிவாக்கி கவனமாக இருங்கள். நாளுக்கு நாள் நினைவின் அல்லது அமைதியின் சக்தியை அதிகமாக்குங்கள். அப்போது இன்று என்ன நடக்க போகிறது என்பது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி பவர்ஃபுல் ஆகுங்கள். அப்போது ஒருபோதும் தோல்வி ஏற்பட முடியாது. ஸ்லோகன்: பவித்திரமே புதுமை, மேலும் இதுவே ஞானத்தின் அஸ்திவாரம். தூய்மையாக இருக்கிறது தான் புதுமை, மேலும் இதுவே ஞானத்தின் அஸ்திவாரமாகும். நல்லது. ஓம் சாந்தி.